சுவாமியே சரணமையப்பா. கர்த்தரே எங்கள் ஏசப்பா. கிறிஸ்மஸ் வந்துருச்சு. கேக்கு கேட்டனே எங்க? தீபாவளிக்கு நான் ஸ்வீட் கேட்டனே, நீ கொடுத்தியா? சரி, தீபாவளிக்கு நான் ஸ்வீட் தரல, அது இருக்கட்டும். குட் ஃப்ரைடே அப்போ உன்கிட்ட பிரியாணி கேட்டனே, நீ ஏன் கொடுக்கல? நான் கொடுத்தாலும் நீ கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் கொடுத்தேன். நான் கொடுத்தாலும் நீ கொடுக்கலன்னு சொல்கிறப்போ இனிமேல் நான் கொடுக்கல. நீ கொடுக்கல. நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இவ யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்க. எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சூழ்நிலை எங்கள் 90s கிட்ஸ் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இப்போ இந்த பறவைக்கூடிய 90s கிட்ஸ் மனநிலையை எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எடுத்தாகும். இப்போ எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. தூக்க காலநிலை எங்கள் வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. நாங்கள் ஒரு நாளைக்கு 50 90s கிட் ரீல்ஸ்க்கு மேலே பார்க்குறோம். மாதத்துக்கு 1000க்கு மேலே ஆகுது. பேசலாமா? ஓகே சார், நான் சொல்ல போகிற எல்லாமே ரியாலிட்டி தான். 90% 90s கிட்ஸ்களுக்கு இந்த மனநிலை வர்றதுக்கு காரணம் இன்னும் அவங்க தங்களை குழந்தைங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறது தான். இது என் ஃப்ரெண்டோட கதை. சோகம் என்னென்னா, என் ஃப்ரெண்டை எங்களால் காப்பாற்ற முடியல. அவருக்கு 30 வயசு ஆகுது, ஆனால் இன்னும் அவர் தன்னை குழந்தைன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. கிறிஸ்மஸ் வந்தாச்சே, கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, கிஃப்ட் நிறைய கொடுப்பாரே, சாக்லேட் சேர்த்து தருவாரே. 2K கிட்ஸ், புல்லிங்கோ, ஜென்சி கிட்ஸ், பெஸ்டிக்கல் எல்லாமே 90s கிட்ஸ் வாழ்க்கையை பாதிக்கும். இன்றே விட்டு விலகிடுங்க. தாத்தா வந்தாச்சே. டேய் நவரா. குழந்தாய், யாரப்பா தேடுற? இல்ல, கிறிஸ்மஸ் தாத்தா வரல, அவர்தான் தேடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? குழந்தாய், நன்றாக பார். என்னையா யாரென்று தெரியவில்லை. சானா வந்துட்டீங்களா? ஆமா, சானா வந்துட்டார். நவரு உள்ள போய் கானா பாட்டு பாடலாம். வழி விட்றா. கானா பாட்டா? செம்ம குளிர்ப்பா. குழந்தாய், என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்ல, கிறிஸ்மஸ் தான் தந்துறீங்க, என்ன கந்தன் கண்ணை படத்துல வர மாதிரி குழந்தைன்ட்டு இருக்கீங்க? ஏன்டா சொல்லக்கூடாதா? இப்போதான் பழனி மலையில் வர்றப்ப என் பேராண்டி கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன். உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள்லாம் ஒன்றா தாண்டா இருக்கோம். எங்கள் பேரை சொல்லி நீங்கள் அடிச்சுக்காம இருங்க. சாரி தாத்தா, ஆனா பாலிடிக்ஸ் எல்லாம் வேணாம் தாத்தா. சரி, இப்போ என்னடா பார்க்குற? இல்ல, கிறிஸ்மஸ் தாத்தானா நல்ல கலர் சாமிங்க இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன இப்படி கருத்து போயிருக்கீங்க? உங்களுக்காக வருஷம் வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு நைட்டு பகல்னு பார்க்காம கிஃப்ட்லாம் பேக் பண்ணிட்டு தோளில் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன்டா. எனக்கு கிறிஸ்மஸ் தவிர மற்ற நினச்சி பார்க்கலீங்களாடா? அப்படி சுற்றினா இப்படி தானே இருப்பேன். வந்து தானே பெருசாக பேசியிருக்கேன். தாத்தா, அப்போ இந்த ட்ரெஸ்? டேய், நைட்டு ஊற போட்டிருந்தேன்டா, காயில். அதான் மப்டியில் வந்தேன். ஏன்டா நாங்களாம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. டேய், உனக்கு இப்போ கிஃப்ட் வேணுமா வேண்டாமாடா? சொல்கிறா, நான் கிளம்புறேன். தாத்தா, இன்னும் ஒரே ஒரு டவுட். என்னடா? இங்க வாங்களேன். என்ன? ஏன் தாத்தா என்ன அடிச்சீங்க? பின்ன என்னடா, கிறிஸ்மஸ் தாத்தா நீங்கள் வந்துட்டீங்க, கிறிஸ்மஸ் பார்ட்டி விளையான்னு கேட்குறேன். எங்கள் ஜென்ரேஷன்லேயே நான் மொரட்டு சிங்கிள் எப்படி என்ன பண்ணது கேள்விக்கலாம்? தாத்தா, டேய், உனக்கு இப்போ கிஃப்ட் வேணுமா வேண்டாமான்னு சொல்கிறா. நிறைய வீட்டுக்கு போகணும், டெலிவரி நிறைய மிச்சம் இருக்கு. போன ஜென்மத்தில் டெலிவரி பாய் இருந்துட்டு போகிறோம். தாத்தா, எனக்கு அழகா அம்சமா கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு வேணும். டேய், நீ 90s கிட் தானடா? உனக்கு இல்லடா, உன் ஜென்ரேஷனில் ஒருத்தருக்குமே கரெக்ட் டைமுக்கு கல்யாணம் நடக்காது மாப்பிள்ள. ஜிங்கிள் பெல் இல்லடா, உங்களுக்கு கடைசி வரைக்கும் சிங்கிள் பெல் தான்.
நமக்கு கடைசி வரைக்கும் என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் தாத்தா கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. வராரு. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேற 90s கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கே கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் இப்படித்தான் ஃபாதர் ஆகணும் போல. டேய் மகனே, என்னடா கோலம் இது? ஃபாதர்னு கூப்பிடுங்க ஃபாதர். நான் தான்டா ஃபாதரு. ஆமாம், நீங்கள் தான் என் ஃபாதர். ஆனால் இப்போ நான் ஃபாதர் ஆனதுனால நீங்கள் இப்போ என்ன ஃபாதர்னு கூப்பிடுங்க, ஃபாதரோட ஃபாதர். பேசுறான் இவன். காட் பிளஸ் யூ. பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவர் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இவர் செய்த சகல பாவங்களையும் அனைத்தையும் மன்னிப்பீராக கர்த்தரே. ஒன்றும் இல்லை, இவனை பெத்ததான் நான் செஞ்ச பெரிய பாவம். அதான் மறைஞ்சு போயிட்டான். சாமியே சரணமையப்பா. என்னடா இது, இந்த மாசம் குளிர் அடிக்குது, பனியும் பெய்யுது, மழையும் வருது. முடியல சாமி. நம்ம கோயம்புத்தூர்ல தானே இருக்கோம், ஏதோ கொடைக்கானல் இருக்க மாதிரியா ஒரு ஃபீலிங்கு. இந்த டைல்ஸ் வேற நரசிம்மா விஜயகாந்த் ஞாபகப்படுத்துறா. ஐயப்பா, நீதான்ப்பா இதுல இருந்து காப்பாத்தணும். சாமியே சரணமையப்பா. காலையில பஜனை வேற இருக்குப்பா, சீக்கிரம் வேற எந்திரிக்கணும்ப்பா. சாமியே சரணமையப்பா. A few moments later. கர்த்தரைய நீ பாடு, சக்கரைய வராது. கர்த்தரைய நீ பாடு, சக்கரையே வராது. சாமி, என்ன சாமி பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் பஜனை இருக்கு சாமி, குளிர் வேற தாங்கல, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்க. எங்களுக்கும் தான் பஜனை இருக்கு, நாங்களும் பாடுவோம்ல. உங்களுக்கும் பஜனையா? என்ன சாமி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கிறிஸ்மஸ்ல. ஆமா, கிறிஸ்மஸ் தான். அதுக்கு என்ன சாமி? நாங்களும் பாடணும்ல, சர்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எங்களையும் பொண்ணுங்க பாப்பாங்கல்ல. காதுக்குள்ள வந்து கச்சேரி பண்ணாங்க சாமி, நிம்மதியா தூங்க விடுங்க. காலையில் நேரமே பஜனை வேற இருக்கு. கர்த்தரைய நீ பாடு, சக்கரைய வராது. கர்த்தரைய நீ பாடு, சக்கரைய வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. A few moments later. என்னடா தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. சபரிமலை சீசன் டிசம்பர்ல வராம சம்மர்ல வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐயப்பா, நைட்டெல்லாம் தூங்க விடாம கச்சேரி பண்ணிட்டு இப்ப கரெக்டா விட்டு தூங்குறியா? இருடா சாமியே. சரணமையப்பா. எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக்கு வேணும். எனக்கு அரமான பாயாசம் வேணும். அரண்மனை பாயசமா? அது அரண்மனை பாயசம் இல்ல, அரவண பிரசாதம். ஏதோ ஒண்ணு, எனக்கு அது வேணும். கூட்டிட்டு போய் அடி வாங்க வச்சுட்டு பாக்குறத பாரு. டேய் ஃபாதர்ரா, ஃபாதர். வாங்க ஃபாதர். உட்காருங்க உட்காருங்க. மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர். சொல்லுங்கப்பா, என்னாச்சு? ஃபாதர், இவன் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டான் ஃபாதர். எங்க போனாலும் என்ன பேசினாலும் ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு அடி வாங்க வச்சிடறான் ஃபாதர்.
முடியல ஃபாதர். அடி தாங்க முடியல. டேய் ஒன்றும் பாக்காடா. கவலைப்படாதீங்க. ஜீசஸ் இருக்காரு, ஃபாதர் உங்கள் கூட நான் இருக்கேன், எல்லாம் சரியாயிரும். ம். காட் பிளஸ் யூ மை சைல்டு. அப்பா என்ன சொல்லியிருக்காரு? 2026ல விடியல் வரும்னு சொல்லியிருக்காரு ஃபாதர். அதைத்தாண்டா 2021 சொன்னாரு. வந்துச்சா? வரலையே. ஆ, டேய், நான் அந்த அப்பாவை சொல்லலை, ஏசப்பாவை சொன்னேன்டா. என்ன சொல்லியிருக்காரு? ம், டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு. உங்களை கொல்ல சொன்னார். ஓ ஃபாதர். டேய் இங்கே பாருங்கடா, ஃபாதர்லேயே நான் ரவுடி ஃபாதரா, தேவையில்லாமல் எனக்கு கடுப்பு எத்தனை வச்சுக்காதீங்க. ஸோ ஏசப்பா யாரையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருடா. அப்போ அது என்டி கேக் இல்லையா ஃபாதர்? முடிஞ்சா சோலி முடிச்சுட்டா. இந்த வாட்டி எங்க போய் அடி வாங்க போறோம்னு தெரியலையே. இவனுக்கு நம்மளையும் சேர்த்து அடி வாங்க வச்சிருவாங்க போலயே. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. என்ன ஃபாதர் தெரிஞ்சு? நீங்கள் தமிழுங்களே கிடையாது தானே? ஃபாதர் என்ன ஃபாதர் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அண்ணி நாட்டு கை கொள்ளிங்கடா. நீங்கள் ஆண்டின் தானே? ஃபாதர் ஃபாதர் எந்த ஆண்டி? ஃபாதர் டேய் என்னை விட்டுருங்கடா, ஃபாதர், ஆளை ஃபாதர், விட்டுருங்கடா. ஃபாதர் எந்த ஆண்டின்னு ஒரு சொல்லுங்க நிமிஷம். ஃபாதர். ஃபாதர் என்ன 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 கேட்டாரா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? காரை வச்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். Thank you.